ஸோ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட் ஓவர் அரே. அரேவை கம்பேர் பண்ணும்போது லிங்க்டு லிஸ்டோடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அட்வான்டேஜஸ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட் ஓவர் அரேவை வந்து பார்த்துடலாம். ஓகேவா, அரேவை கம்பேர் பண்ணும்போது அட்வான்டேஜஸ் லிங்க்டு லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா டைனமிக் சைஸு. அதாவது லிங்க்டு லிஸ்ட்டை பொறுத்தளவு அதோடைய மெமரி அலோகேஷன் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்னா டைனமிக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணும்பொழுது மெமரி வந்து க்ரோ ஆகிட்டே போகும். ஒவ்வொரு டைம் நம்ம வந்து டெலிஷன் ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது அதோடைய மெமரி வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே வரும். ஓகேவா, ஸோ அதனால் இதோடைய சைஸ்ன்னு வந்து பார்த்தோன்னா டைனமிக் சைஸு. ஆனால் அரேல வந்து பார்த்தோன்னா அதோடைய மெமரி அலோகேஷன் வந்து ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் கம்மியான எலமெண்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணாலும் ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் லிங்க்டு லிஸ்ட்டில் மெமரி ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகிறத நம்ம வந்து நிறைய வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா எஃபிஷியன்ட் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன். ஸோ லிங்க்டு லிஸ்ட்டில் இன்சர்ஷன் டெலிஷனும் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து பண்ணலாம். ஆனால் வேறஸ் an array require shifting. ஸோ அரேயில் வந்து ஆனால் இன்சர்ஷனோ இல்லை டெலிஷனோ வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து நிறைய ஷிஃப்டிங் வந்து நம்ம பண்ண வேண்டியது வரும். ஓகே, ஸோ அதனால் அரேவை கம்பேர் பண்ணும்போது லிங்க்டு லிஸ்ட்டில் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இன்சர்ஷனும் டெலிஷன் ஆப்ரேஷனும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மெமரி வந்து இங்கே எஃபெக்டிவாக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தேன் அரே. நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். அதாவது ஸ்டாக்கு, கியூ, ட்ரீ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இதை வந்து சார்ட்டிங் வந்து ஈஸியாக வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதனால் இட் கிவ்ஸ் எஃபிஷியன்ட் சார்ட்டிங். ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட் ஓவர் அரேஸ். இப்போ அதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ், லிங்க்டு லிஸ்டோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் கம்பேரிங் டு அரேவை கம்பேர் பண்ணும்போது லிங்க்டு லிஸ்ட்டில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரேண்டம் ஆக்சஸ் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா, ஸோ ரேண்டமாக வந்து நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. எந்த டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட் நோடிலிருந்து தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு போக முடியும். ஆனால் அரேல அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஆக்சஸிங் அன் எலமெண்ட் இஸ் ஸ்லோவர் தேன் அரே. அதனால் அரேவை கம்பேர் பண்ணும்போது இங்கே எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து இட் ஆக்குபைஸ் எக்ஸ்ட்ரா மெமரி டு மெயின்டைன் பாயிண்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து மெமரி வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் நோடோடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக, அதாவது பாயிண்டரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா மெமரி வந்து லிங்க்டு லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். பட் அரேல அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் தேன் அரே. அரேவை கம்பேர் பண்ணும்போது லிங்க்டு லிஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிங்க்டு லிஸ்ட் ஓவர் அரே.